சின்ன வயசுல பார்த்ததோட சரி ஆளு அடையாளமே தெரியல ஒண்ணும் தெரியல. வெளிநாட்டுக்கு போயிட்டா வெளிநாட்டுக்கு அதுக்கு ஒன்பதுக்கா போனேன் வேலை செய்வாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டா பரவாயில்ல நீ ஏதோ படிச்ச வெளிநாட்டு வரைக்கும் போயிட்டு வந்த. ஆமா நான் படிக்காத முட்டாளாய் போயிட்டேன். ஏன்டா நீ சின்ன வயசுலயே படிக்க மாட்டேன். ஓய் ஓய் வெளிநாட்டுக்கா என்னத்துக்கு என் புண்டை போயிட்டு வேஸ்ட போடு. ஆல்ரைட் அப்படிதான் சொல்லணும். அப்புறம் நீதான் இப்படி படிச்சு போயிட்ட. ஆமா நான் பண்ணையத்துல இருந்தே காலத்தை கழிச்சு விட்டுடா. அப்படியா? ஆமா பார்த்து ரொம்ப நாளாவது. நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறேன்டா. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டேன். எங்க மாமனார் கடாகரி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு தான் போலான்னு போயிட்டு இருக்கிறேன். ஏடா நீ எல்லாம் மனசுனாடா? ஏண்டா மனசுனான்னு கேக்குறேன். ஏண்டா ஒரு பழைய நம்ப பழைய காலம் தெரியாது. ஒரு வார்த்தை சொன்னியா கல்யாணத்துக்கு? நான் உடைய கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்கு கூட ஓலை விட்டேன். யாரு ஓலை விட்ட? ஏய் ஓலை ஓலை ஓலை. ஆமா ஆமா வந்துச்சா இல்லையா? இன்னும் வரலடா. அட அட்ரஸ் மாறி போயிருக்கா. நான் கல்யாணம் பண்ணிட்டா. கல்யாணம் பண்ணி? ஆமா ஆடியோட்டுக்கு இப்ப கடாகரிக்கு விருந்துக்கு போயிடலான்னு போயிட்டு இருக்கிறேன். ஏ முத்து பையா கல்யாணம் பண்ணிட்டியா? பழைய காலத்தினால ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டியா? சரி நான் தான் சொல்லாத பண்ணிட்டேன். நீ கல்யாணம் பண்ணியா இல்லையா? நான் பண்ணிட்டேன்டா. ஏடா டேய் நான் தான் வெளிநாட்டுல இருந்தா சொல்ல முடியல. நீனாச்சும் உள்ள இங்கதான் இருக்கிற. எனக்கு படிப்பறிவு இல்லடா. அங்க வர அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அதனால சொல்ல முடியல. ஏதோ அன்னைக்கு நேர்பட்ட ஏடா நம்ம ஏதோ பேசிக்கிட்டோம். சரி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறிய? கல்யாணம் பண்ணிட்டேன். பொண்டாட்டி கொண்டா எப்படா? எல்லா பொண்டாட்டி மாதிரி என் பொண்டாட்டி இல்ல. சொல்ற என் பொண்டாட்டி எல்லாம் நான் வாயை திறந்தா போதும் அப்படியே ஒண்ணு விட்டுருவான். வாயிலா நான் போகும்போது ரெண்டு கையில தூக்கி பிடிச்சிட்டு நிப்பா. ஏன்னா விளக்க பாரும் செருப்பியுமா? அது இல்ல ஆலாத்தி. ஆலாத்தி நம்ம மாமா பஸ் ஸ்டாண்ட் விளையாட்டுக்குதுவா? ஆமா. ஐயோ தங்கம்னா தங்கம். சரி எனக்கு அந்த அளவுக்கு பணிவா இருப்பா. சரி அப்படி இல்ல இருக்குடா. நான் எங்க மாமனார் வேற போன் பண்ணிட்டே இருக்கறேன். அப்படி யாரு? எங்க மாமியா. ஏன்னா ஒரு பிரண்ட பாத்து போட்டு இப்படி நடுத்தரத்துல விட்டுட்டு போனா எங்க மாமியா சீக்கிரம் ஓகணும்னு கூப்பிடுறாடா. மாமியா ஓகணும்னு கூப்பிடுறா. பாக்கணும்னு கூப்பிடுறா. டேய் முத்து பையா இந்த மாதிரி நான் சலத்துக்கு முன்னாடி இப்படி வந்துட்டு பழைய காலத்து சின்னதா இப்படி பிரண்ட பாத்து போட்டு பாதியில விட்டுட்டு போனா பாக்குறதானே என்ன நினைப்பாங்க? பாரு பிரண்ட பாதியில விட்டுட்டு போறான்னு தூக்க மாட்டாங்க. டைமண்ட் ரம் இந்த மாதிரி காரி துப்ப மாட்டாங்க. சரி முத்து வந்தது வந்து என் வீட்டுக்கு சாப்பிட்டுதான் போறேன். போயிட்டு அப்புறம் நீ சாப்பிடாம போகக்கூடாதுடா. ஏடா போல இவன் இப்படி பழைய காலத்து ஃப்ரெண்டு ஆனா இப்படி கம்பல் பண்ணி கூப்பிடுறான். வேண்டாமா? ஏய் மாப்ள சொல்லு என்ன கால் வர ஊத்தி விடாதடா. ஏய் போலாமா வேண்டாமா? என்னடி இவன் நம்பியா? அண்ணா இவன் நம்பானா திருட்டு புண்டா. ஏன் பழைய காலத்து சின்னதா ஏன் நண்பா அவனை கூட்டிட்டு போய் நான் குடுக்கணும். இப்ப எல்லாத்து வாயிலியா அவனுக்கு உபசரிப்பு கொடுக்கணும். இல்லப்பா நான் சின்ன வயசுல பள்ளியோட படிக்கும் போது அவன் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டேன், நான் அவனை விட்டுட்டு இருக்க மாட்டேன். சரி சரி சரி. ஏய் முத்து பையா இப்ப வரையலையா வீட்டுக்கு? நீ வந்து சாப்பிட்டுதான் போற. சரி
சாப்பிடாம நீ போறதுக்கே இல்ல. இவ்வளவு தூரம் கூப்பிடுறான் கோழினாலும் மனசு கஷ்டப்படும். சாதாரணமாலாம் விட மாட்டேன். உனக்கு கறிஞ்சோறு போட்டு தான் அனுப்புவேன் நானு. சரிப்பா. அங்க போய் மாமியா வீட்டுல கடா கறி திங்கறத விட எங்க வீட்டுல கறி ஏறி நல்லா விதவிதமா கறி திம்படா. சரி சரி போலாமா? ஏதோ பொண்டாட்டி பார்த்த மாதிரி இருக்கா. என் பொண்டாட்டி பார்த்த மாதிரி இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும், என் வீட்டையும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். அதனால வா போலாம், எங்க வீட்டுக்கு போலாம். வா போலாம், வாடா. இதுதான் என் வீடு, நல்லா பாத்துக்கோ. 4 பக்கமா பில்லர் கொடுத்து ஏத்தி வச்சிருக்கேன் நானு. 4 பக்கம் தூக்கி நிறுத்தி தூக்கி நிறுத்தி பண்ணா இதுக்கு எவ்வளவு செலவாச்சு? கோடி கணக்கில் செலவாச்சு. 1 ரூபா கூட நான் கடன் வாங்கல. எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன். கடனே வாங்க கிடையாது. சரி சரி. கந்துக்காரங்கிட்ட மட்டும் தான் கந்து வாங்கினேன். அது என்ன ஏயா கந்துக்காரங்கிட்ட கந்து வாங்கின கடன்ல? சரி எவ்வளவுதான் அப்படி கந்து வாங்கியிருக்கிற? அதெல்லாம் 150 ரூபா வாங்கியிருக்கிறேன். ஓ இந்த 4 பக்கமா பில்லர் கொடுத்து தூக்கிறதுக்கு 150 ரூபா 150 ரூபா தான் செலவாச்சு. அதிகமாலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் வாடகை தான். என் வீட்டு பாத்துக்கோ. ஆமா அங்கெல்லாம் விளம்பரம். சரி உடம்புக்கு பாத்துக்கோ. 4 பக்கம் பில்லர் ஏத்தி இருக்கிறேன். சரி சரி கூட நல்லா கட்டிட்ட. உன் வீடு மாதிரி என் வீடு நினைச்சியா? இல்ல பல கோடி செலவே இருக்குது. சரிப்பா சரிப்பா. இல்ல முத்து பையா, எனக்கு காத்து வந்தா தூக்கிட்டு போயிடும். ஆமா சரி. ஆமா, இந்த தவளை கறி சாப்பிடுறியா? அது எனக்கு பிடிக்காதுடா. பிடிக்காதா? சரி இல்லையா பண்ணு. எங்க வா, அந்த கோழி குடல் சாப்பிடுறியா? இல்ல அது குழந்தை தான் சாப்பிடுவான், நான் சாப்பிட மாட்டேன். அது சாப்பிடுவா. கோழி கறி தின்னா இந்த வெயிலுக்கு சூடு தூக்கி விட்டுரும். பன்னி குடல் அதெல்லாம் நரம்புக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது பிடிக்காது. பிடிக்காது. என்னடா எதை கேட்டாலும் வேணாங்கிறா. இந்த பெருக்காங்கறி கறி போடுறியா கேப்பியா? அது திங்க மாட்டா. பெருக்கா கறி தான் எனக்கு பிடிக்காதுடா. சரி விடு. வரண்டா போறடா டேய். எங்க மாத்தி விட்டுக்கே போறடா. ஏன்டா? ஏன்டா ஆரம்பமே தெரியலையே. என்னது? என்னமோ என் கூட்டுக்காரி கூட்டா ஏன்டான்னு கூப்பிடுறாள. நீ நினைக்கிற மாதிரி மரியாதை இல்லாமலாம் கூப்பிட மாட்டா. ஏன்டான்னு ஏன் கூப்பிட்டா? வீடு கிரக பிரவேசம் பண்ணமல்ல, அப்ப வந்து எல்லாம் வர உரம்பறீங்க. எங்க மாமியா வீடு கொண்டு வந்து ஒரே ஒரு அண்டா கொடுத்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்துட்டு போய் அடுவான்னு வச்சு குடிச்சு விடுன்னு சொல்லி இது ஏன் அண்டா, இது ஏன் அண்டா, ஏன்டான்னு அது அண்டாவை சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்ல மாட்டேன். உன் பொண்டாட்டி மாதிரி நீ என் பொண்டாட்டி நினைச்சிருக்க. பொண்டாட்டி அப்படி இல்ல. ஒரு நம்பர் வருது. என் பொண்டாட்டி அப்படி இல்ல. சரி பிள்ளை தலைமாயி என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏண்டாப்பா ஏண்டாப்பா ஏண்டாப்பாங்கிற நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எதுக்கு அப்படி சொல்ற? எங்க வீட்டுல ஒரே ஒரு டப்பா தான் இருக்குது. சரி. அந்த டப்பா அவளுக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லி இது ஏன் டப்பா, இது ஏன் டப்பா, ஏன் டப்பான்னு டப்பா சொல்லிட்டு இருக்கிறான். என்ன சொல்லல. இல்ல ஜலபாயி என்ன மாமா பொண்டாட்டி மாதிரி என் பொண்டாட்டி இல்ல. பாத்தியா மரியாதை மாமான்னு கூப்பிட்டு இப்ப கூப்பிட்டாலும் என்ன கூப்பிடுற? அது என் பொண்டாட்டி மரியாதை மாமான்னு கூப்பிட்டா. எப்படி மாமான்னு கூப்பிட்டா? இல்ல தலைமாயி முத்து பையன் சின்ன வயசுல இருந்தே கூடவே படிச்சுட்டு இருந்த பையன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் என்ன பார்க்க வந்திருக்கிறான். அதனால அவன் குஞ்சி திரும்பி பார்த்து நல்லா குழம்பு வச்சு
கோழி குட்டி திரி போட்டு நல்லா குழம்பு வச்சு அது ஒன்றை தள்ளி அந்த ஒன்றை தள்ளி அதுலயா டோர் அடிச்சு போடுவாடா. அத போட்டு ஆக்கி நல்லா பக்குவமா செஞ்சு என் முத்து பையனுக்கு சமையல் செஞ்சு போடு. ஓய் கோழி அடிப்பாங்க. ஆக்கிறதுக்கு அரிசி தான் இருக்குதா, பருப்பு தான் இருக்குதா, மிளகு தான் இருக்குதா, மிளகு தான் இருக்குதா, இல்ல வெங்காயம் தான் இருக்குதா, இல்ல சீரகம் தான் இருக்குதா, ஒன்னால ஒண்ணு இல்ல வீட்டுல. ஆனா கல்யாணத்துக்கு சீக்கிரமா கொடுத்தாங்களே எங்க அப்பா மூடு கொடுத்தது. போனா கொண்டுட்டு போய் சாராய கடையில வச்சு குடிச்சுட்டு வந்துட்டியா புண்டவாயா? ஏன்னா முத்து பையனை ஆக்கு ஆக்குன்னு சொல்றியா? என்ன வீட்டுல பருப்பு இருக்குதா, எண்ணெய் இருக்குதா, கருவு இருக்குதா, மிளகா இருக்குதான்னு எத்தனையோ சொல்றீங்களே. ஆகு ஆகுங்கிறியா? ஆகு ஆகுன்னு புதியில ஆகுங்கிறியா? கண்டாரும் முட்டையா? இப்ப வந்த முத்து பையன் சோறு சாப்பிடாமையா சுனிமா பொண்டாட்டி நல்லா அடிச்சு பிரச்சனையாட்டு. அவன் இனிமே வாய் திறப்பா. ஏனாடி சும்மா ரோட்ல போறவனை கூட்டிட்டு வந்து வாடா என் வீட்டுல கையில வந்துட்டு போன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவன் தான் என்ன பண்ண தெரியாதவன். அவன் போன ஒரு கோணம் சொல்லிட்டான். என் குணப்படம் தெரியாது அதனால சொல்லிட்டான். அத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிவா ஹோம்வாக்குறிய நான் தான் சொன்னேன்னா ஆண்டி சொன்னா தாத்தனுக்கு எங்கடா போச்சு எங்கடா போச்சு புத்தி ஒரு வாரம் சுத்தி வேணா போனா இப்ப வந்தாலே வருது வந்தாலே வருது. அவன் வரதோட என் பொண்டாட்டி ஏற்றமா இருக்கிறான். ஆமா ஆமா பொம்பளை கல்ல ரசிக்க தெரியாதா? பொம்பளை கல்ல ரசிக்க தெரியாதா? நல்லா நசுக்குவனே. நாயாடு அங்க பாட்டம்
பாட்டுல பாட்டுல பாட்டுனா புது பாடல். புது பாடல் எடுத்துடு என்னத்துல பாக்கி பாடி கொல்லு பலே ராஜாதி உன்னாயத்தி ராமலா கட்டிட்ட ராஜாதி உன்னாயத்தி ராமலா கட்டிட்ட ராமலா கட்டிட்ட ராணி உன்னாயத்தி ராமலா கட்டிட்ட ராணி அண்ணா போய் பாட்டு ஒரு அழகா பாடுறீங்க. ஆ. இந்த வகுத்துக்கு என்ன சமைச்சு சாப்பிடுற? பீஃப் என்னன்னா பிரியாணி பிரியாணி சாப்பாடு. நான்வெஜ் அம்மா பாட்டு பீஸா பர்கர் அப்படியா? ஆமா அந்த மாதிரி ஐட்டம் ஓஹோ எல்லாம் வெளிக்காட்டு ஐட்டம் நீங்க அடடடடட. ஆமா அண்ணா இப்படி சமைக்கும் ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் ஆணாக இருந்தால் அப்பமார்களும் அப்பர்களும் சரி பெண்ணாக இருந்தால் தாய்மார்களும் தாய்மார்களும் ஆ சூழல் சிங்களம் கடல் போல அமர்ந்து கொடுக்கிறார்கள். ஆமாம் அமர்ந்து கொடுக்கும் பொழுது சரி நான் யார்? யார் என்னோட பேர் என்ன? பேர் என்ன வாடி சொல்ற சொல்ற சொல்றியா சொல்றேன் என்ன? சொல்லு அப்பா சோதே மாதே மாதே
அதெல்லாம் முன்ன பின்ன தான் இருக்கும். வந்துடு அங்கே வந்தீங்கன்னா ஆளை பார்த்து போகணும். என்னடா பாட்டு பாடுற? ஏன்னா ஒண்ணுமே புரியல உலகத்துல. அப்படியே இருக்குது, என்ன பண்ணிட்டோம். ஓய், சோதி மதியமில்லை சோலை குயிலை போல சோழன் குயில போல. டீ தூள் பையா தாயாடி ஒரு பொம்பளைகிட்ட அப்படியே இந்த ராணி என்று மாது இந்த ராணி என்று மாறு, மச்ச விளையலைக்கு உச்சமில்லாத ரூபி பச்சை வெளியலைக்கு உச்சமில்லாத பூமி, 1000 மின்னல சோதி மின்னலை போல மின்னலை போல. என்னோட பேத்தான் இந்த ராணி அடிப்பக்கடி அம்மா இந்த ராணி. உண்மைதான். ஏம்மா, அந்த காசு யாரு குத்தனா? பெருசா அவரா? அவர் எது குத்துனாரு? குத்துன சமாச்சாரமே வேற. அம்மா, என் தாத்தா இப்படியாதான் கட்டிலோட படுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டே கிடந்தா. எப்ப பார்த்தாலும் போறது எங்க அப்பன் போவா. அப்படி நம்ம அப்ப முடியாம கிடக்குறானு, பால் ஊத்துனா செத்து போயிடுவான்னு சொல்லி பால் ஊத்துறது. என் தாத்தா அத பாக்கணும், அத பாக்கணும். இப்படியேதான் இழுத்துட்டு இருக்கிறான் எங்க தாத்தா. என்னடா அது கட்டிலோட படுத்துட்டு இழுத்துட்டு கிடக்குறான்னு, பால் ஊத்துனா செத்து போயிடுவான்னு பார்த்தா அதை பாக்கணும் அதை பாக்கணுங்கிறானே. ஒருவேளை நம்ம பேர பசங்களை பாக்கணும்னு ஆசைப்படுவானே என்னமோ அப்படின்னு சொல்லி பேராங்கண்ணிக்கு எல்லாம் வந்து எங்க தாத்தனுக்கு பால் ஊத்துனாங்க. அப்பயும் என்னன்னு இழுக்கிறான், அத பாக்கணும் அத பாக்கணும் அத பாக்கணும். இப்படியே என்னடா பேர பிள்ளைக்கு பால் ஊத்தி அதை பாக்கணும் அதை பாக்கணும்னே இழுக்கிறானே. ஒருவேளை கட்டின பொண்டாட்டி பால் ஊத்துனாச்சு எதோ சாவானா என்னமோ அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி போய் பால் ஊத்துறான். எங்க பாட்டி போய் பால் ஊத்தும் போதும் என்னன்னு இழுக்கிறான், அத பாக்கணும் அத பாக்கணும். இப்படியாதான் அழுதுகிட்டு இருக்கிறான். என்னடா கட்டின பொண்டாட்டி பால் ஊத்தியுமே அதை பாக்கணும் அதை பாக்கணும்னு இழுக்கிறானே. ஒருவேளை எங்க தாத்தாக்கு ஒரு கூத்தியா இருக்கிறான். சின்ன பொண்டாட்டி ஈரோட்ல இருக்கிறான். ஒருவேளை அந்த கூத்தியா நினைப்பு வந்துருச்சா என்னமோ, கூட்டிட்டு வந்து பால் ஊத்தினா செத்து போயிடுவான் என்னமோன்னு சொல்லி ஈரோட்டுக்கு போய் எல்லாம் அந்த கிளம்பி கோபம்னா கோபம். அந்த கிளம்பு பாதியிலே ஓத்துட்டு விட்டுட்டு போயிட்டான். பாத்துட்டு விட்டுட்டு போயிட்டான். அவனை வந்து நான் பாக்குறதா அப்படின்னு சொல்லி கோபம்னா கோபம் மூஞ்சி இப்படி திருப்பிட்டு அப்படி. அப்புறம் நாம எல்லாம் சமாதானம் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு வந்து எங்க பாட்டியா கடைசியா எங்க பாட்டியாதான் வந்து பால் ஊத்தனா. எங்க பாட்டியா பால் ஊத்தும் போது எப்படி இருக்கிறா, அத பாக்கணும் அத பாக்கணும் அத பாக்கணும் அத பாக்கணும் இருக்கிறான். வந்துச்சா பாட்டி கோவம் பாட்டிக்கு. ஏடா புருஷன் ஊத்தி பொன்னாட்டி ஊத்தி இந்த மாதிரியா இருக்கிறான், பசங்க ஊத்தி இந்த மாதிரியா இருக்கிறான், பேராண்டிக்கு ஊத்தி இந்த மாதிரியா இருக்கிறான். அதை பாக்கணும் புனைவா பாக்கணும். கடைசியா அங்க பாட்டியா சீலை தூக்கி போட்டு இப்படி காட்டினதும் அந்த கிழமை அப்படியே நின்ன வாக்கிலேயே இருக்கிறான். கடைசியா எங்க பாட்டனோட சாவு அந்த ஆயா அங்கதான் இருந்திருக்குது. அதனால உனக்கு காசு குத்துறது அந்த பெருசு வந்து அதை பார்க்கணுங்கிறதுக்கு தான் குத்துருக்கிறாரு. தாத்தா கூட்டம் குறையாமல் கொண்ட பொருள் வாடாமல் வாடாமல் பச்சை மசாலி வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி ஓங்கி வளருதோ அந்த பச்சை மசாலி எப்படி ஓங்கி வளருதோ அதே மாணிக்கண்ண குடும்பம் ஓங்கி வரும் சொல்லி பச்சை மாலை வேண்டி மனதார வேண்டி விரும்புகிறேன். இந்திராணியாக இருந்தாலும் எப்படி பிறந்தீங்க?
தேவ அமிர்தம் கிடைத்தார்களாம். சரி சரி, நானே நீங்களோ இந்த ராணி மகளாக பிறந்தது அம்மா. இந்த ராணி என்ற பெற்றவள் பிறந்தீங்க. பிறந்து வளர்ந்து அம்மா கன்னி பருவத்தை விட்டு மங்கை பெரும் மனிதனே உங்களுக்கு கடாய்க்கு சேர்த்திருப்பாங்களே. மாறி நடிச்சிட்டா இல்லம்மா, ஒரு ஆடா மாடா கோலை அடிச்சா கடாய்க்கு சேர்த்திருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? இங்க வா, எனக்கு நல்லா தெரியும். எப்படி கடாய் சேர்த்துன்னு தெரியுமா? ஆடா மாடா கோலை அடிச்சா அந்த கடாய அந்த கம்பி வேலி ஓரமா அப்படி கட்டி வச்சிடுறது. அந்த கடாய் அடங்காது. எப்படி கட்டி வைப்போம்? கவத்தை சுத்தி 2 காலையும் கட்டி விட்டு ஒரு கால் நொண்டிட்டே ஓடுற மாதிரியே கட்டி விட்டுருவோம். ஆமா, கடாய அந்த பொட்டையாடு அந்த ஓரமா கவத்தை நல்லா நீளமா விட்டு கட்டி விட்டு வச்சுருவாங்க. வளர்த்தியா மேய சொல்லி அந்த பொட்டையாடு பார்த்ததும் அந்த கெடாடு என்ன பண்ணு தெரியுமா? இங்க இருந்தே நில்லு. சரி வா போலாம். கணவர் யாரு? 10 நாள் தொட்டு அம்மையை மசி மருத்துவ பார்த்து தேவரேந்திர மன்னனே திருமணம் செய்தியம்மா. திருமணம் செஞ்சீங்க. தேவேந்திர மன்னன் உங்களுடைய கணவர் அது சீக்கிரமா அழைத்து வர சொன்னார். அப்படியே போலாம்.
என்ன வார்த்தை கூறுகிறாய்? மன்னவாரத்தினி மங்கையாலும் காதால கெட்டி நந்தவனம் சென்று மல்லிகை முள்ளிகை கோங்கு மந்தண்ட சொல்லக்கூடாது சுகிரை பத்தி வச்சு பாத்திரை கொட்டி பட்டான் பாதாள கலத்துக்க நீரோடி சட்டிலே பட்டா கண்ணே தேவி என்னுடைய பாதத்தை பணிந்தபடியா எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி எல்லாம் வாழ வேண்டும். கண்ணே தேவி
கண்ணே தேவி, சாமி நாதா என்னுடைய பாதத்தை படுத்தபடியால் இந்த பூ உலகில் சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் கண்ணே. சாமி ஆ, நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் இந்த பச்சையம்மா கொடுத்த ஆசீர்வாதம் கொண்டாடுங்க. அப்படியா ஆண்டோ விசிங்க கண்ணே? பட்ட கட்டிய கணவனிடத்தில் ஒரு வார்த்தை என்ன, 1000 வார்த்தை கேட்கலாம் கண்ணே. சாமி நாதா ஏண்டா புண்டாவாயா ஆளுக்கார கட்டி அதே பொறுப்பு மசில போச்சு கொடுக்கு ஊட்டி ஆட மாட்டீங்க. ஆ, நானோ அரவணைக்கும் பொழுது சரி 1000 கால் வர விட்டு ஆ, அதை சீக்கிரம் சபை கத்துக்கிறேன். ஆ. என்னங்க விஷயம் கண்ணே தேவி, சாமி? மாதத்தில் ஒரு முறை ஆ, இந்த தேவர் சபை கூட்ட வேணும். அப்படிங்களா? ஆமா, ஆ, நன்மை தீமை எல்லாம் அனைத்தும் ஆ, நாங்கள் அறிய வேணும். ஆ. இந்த தேவர் சபை ஆ. 56 நாட்டு அரசர்களும் மன்னர்களும் சித்தர்கள் சித்தர்கள் அனைவற்ற பேரும் இந்த தேவர் சபைக்கு வருவாங்க. ஆ. இன்று திங்கட்கிழமை என்று ஆ. இந்த தேவர் சபை கூட்ட வேணும். ஆ. அதனால்தான் கண்ணே உன்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஆ. இந்த தேவர் சபை கூட்டலாம் என்று. அப்படிங்களா? ஆமாம் தேவி. தேவர் சபையார் கூட்டம் போறீங்க. ஆமா, சாமி பதனமாக போயிட்டு பதனமாக வந்து சென்று வாங்க சாமி. அப்படி ஆகட்டும். போயிடுங்க. சரி, போயிட்டு வாங்க. ஆகட்டும் கண்ணே. நண்பா, சாமி இன்று திங்கட்கிழமை என்று திங்கட்கிழமை என்று இப்பொழுது தேவர் சபை கூட்ட வேணும். தேவர் சபை கூட்ட வேண்டும். ஆனால் பரசாட்டி வர வேண்டாம் 56 நாட்டு தேசத்திற்கும். 56 நாட்டு தேசத்துக்கு பறைசாட்டி வர வேண்டும். அனைவற்ற தேவர்களும் மூவர்களும் சித்தர்களும் புத்தர்களும் அனைவற்ற பேரும் சரி இந்த தேவர் லோகத்துக்கு வருவாங்க. சரி. இந்த அமராவதி பொருளாகத்துக்கு. சரி. ஆனா ஆ. இந்த அரசு செய்வது ஆ. நான் தேவேந்திரனாக இருந்தாலும் இன்று தினம் யார் யார் வருகிறார்கள் என்று இல்லை என்று நாங்கள் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். ஆகட்டுமா? சரி, சரி. தேவர் சபை கூட்ட வேணும். சரி.